அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்திற்கு எவ்வாறு பார்க்கலாம், அந்த சந்திராஷ்டமம் குறிப்பிட்ட ஜாதகருக்கு எத்தகைய பலன்களை ஜாதகருக்கு தரவல்லது அப்படிங்கிறத விரிவாக இந்த காணொளி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இயல்பாகவே சந்திராஷ்டமம் அப்படிங்கிற வார்த்தையை பகுத்து பார்த்தோமானால் சந்திரன் அஷ்டமத்தில் போகிறது தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு பயன்படுத்துவோம். அஷ்டம்னா 8ஆம் பாவம், 8வது ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பிறந்த கால சந்திரன் இருந்த ராசியில் இருந்து கோச்சார சந்திரன் 8வது ராசியில் செல்லும்போது, பிறந்த கால சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருக்குங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறது கும்ப ராசியில் இருக்கும் இல்லைங்களா. அப்போது இந்த ஜாதகருக்கு பிறந்த கால சந்திரன் கும்ப ராசியில் இருக்குது. அந்த கும்பத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 8வது ராசி. அப்போ கும்பத்திலிருந்து 8வது ராசி அப்படிங்கிறது கன்னி ராசியாக வரும் இல்லைங்களா. அப்போது இந்த ஜாதகருக்கு சந்திரன் கன்னி ராசியில் செல்லும்போது அவர் பிறந்த கால சந்திரனுக்கு 8வது ராசியில் போகிறாரு. அதனால் சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் செல்வதால் சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோங்க. அது அன்றைய கால நடைமுறைக்கு வேணால் உகந்ததாக இருக்கலாம். ஆனால் நவீன கால கட்டமைப்புகளுக்கு, குறிப்பாக பாஸ்கரா ஜோதிட முறையில் நாம் சந்திராஷ்டமத்தை பிறந்த கால லக்கணத்திற்கு என்ன ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 8வது ராசி என்ன ராசியாக வருதோ அந்த ராசியில் சந்திரன் செல்லுவதே சந்திரன் ப்ளஸ் அஷ்டமம் சந்திராஷ்டமம் எனப்படும். இதில் குறிப்பாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜாதகத்தில் ஜாதகர் தனுசு லக்னமாக பிறந்திருக்காரு. அவருக்கு 8வது ராசி அப்படிங்கிறது கடகத்தில் வரும். அப்போது இந்த ஜாதகருக்கு கடக ராசியில் சந்திரன், கோச்சார சந்திரன் செல்வது சந்திராஷ்டமம் அப்படின்னும் பயன்படுத்தலாம். இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சுய ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதை போன்றே 8ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திர சாரத்தில் அமைஞ்சிருக்கோ அதையும் நம்ம எடுத்துக்கணுங்க. உதாரணமாக இந்த ஜாதகருக்கு லக்கணம் அப்படிங்கிறது தனுசில் பூராட நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த ஜாதகருக்கு கோச்சார சந்திரன் அப்படிங்கிறது பாவ நிலையில் 8ஆம் பாவத்துக்குள்ளே பயணிக்கின்ற காலமே சந்திராஷ்டமம் எனப்படும். அவ்வாறு பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரம் 3வது பாதத்தில் அமைஞ்சிருக்குங்க. அப்போது கடக ராசியில் ஏற்கனவே புனர்வூச நட்சத்திரம் கடைசி பாதமும் பூச நட்சத்திரம் 4 பாதமும் இருக்குது இல்லைங்களா. அப்போ குருவின் நட்சத்திரம் கடைசி பாதமும் சனியின் நட்சத்திரம் 4 பாதமும் அங்கே இருக்குது இல்லைங்களா. ஆனால் இந்த ஜாதகருக்கு அந்த குருவின் நட்சத்திரத்திலோ சனியின் நட்சத்திரத்திலோ இந்த இடத்துல 8ஆம் பாவ சாரம் அமையவில்லை. மாறாக இவருக்கு புதனின் நட்சத்திரத்தில்தான், கடகத்தில் உள்ள ஆயில்ய நட்சத்திரத்தில்தான் 8ஆம் பாவம் அமைந்துள்ளது. அதன் பொருள் இந்த ஜாதகருக்கு கோச்சார சந்திரன் அப்படின்ற கிரகம் கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமே சந்திராஷ்டமம் எனப்படும். மேலும் விரிவாக பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் அந்த சந்திரன் அந்த 8ஆம் பாவ நிலையில் செல்லும் அனைத்து காலங்களுமே நம்ம சந்திராஷ்டமமும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா கடகத்தில் 114 டிகிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் இவர் 8ஆம் பாவம் அமைஞ்சிருக்கு. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் 148 டிகிரியில் உத்தர நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. அப்போது இந்த ஜாதகருக்கு கோச்சார சந்திரன் 114 டிகிரி ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து 148 டிகிரி உத்தர நட்சத்திரம் வரைக்கும் செல்லும் கால இடைவெளியை இந்த ஜாதகருக்கு சந்திராஷ்டமம் என்று நாம் பயன்படுத்தலாம். இன்னும் குறிப்பிடத்தக்கவாறு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா. அப்போது அந்த புதனின் ஆயில்ய நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் இருந்து 9ஆம் பாவம் சிம்மத்தில் உத்தரத்தில் 1ஆம் பாதத்தில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா. அப்போ ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் இருந்து உத்தரம் 1ஆம் பாத
இடைவெளியில் உள்ள நட்சத்திரத்திலும் நட்சத்திர பாதசாரத்திலும் கோச்சார சந்திரன் செல்லும் காலமே இந்த ஜாதகருக்கு சந்திராஷ்டமம் எனப்படும். மேலும் ஜோதிடத்தில் ஒரு மனிதனுக்கு 8ஆம் பாவம் மட்டும்தான் தீய பலனை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 8ஆம் பாவத்தோடு சேர்ந்து 12ஆம் பாவமும் அந்த ஜாதகருக்கு ஒரு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வல்லதுங்க. அப்போது அதன்படி இங்கே நம்ம இயல்பாக சொல்லாடலுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பயன்படுத்தினாலும் கோச்சார சந்திரன் பாவ நிலையில் 8ஆம் பாவத்திலும் பாவ நிலையில் 12ஆம் பாவத்திலும் செல்லும் காலங்கள் அந்த குறிப்பிட்ட ஜாதகர் சில கடினமான சூழ்நிலைகளை அனுபவிக்கின்றார் அப்படிங்கிறது பொருள். அதன்படி இவருக்கு 12ஆம் பாவம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில் 236 டிகிரியில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? அந்த 236 டிகிரி அப்படிங்கிறது கேட்டை 4வது பாதத்தில் ஆரம்பமாகும். இந்த இடத்துல 8ஆம் பாதசாரம் 8ஆம் பாவம் பாதசாரம் அப்படிங்கிறது ஆயில்யம் 3ல் அமைஞ்சிருக்கு. அப்போது புதனின் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் அமைஞ்சிருக்குது. ஆனால் 12ஆம் பாவசாரம் கேட்டை 4ஆம் பாதத்தில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போது இவருக்கு 8ஆம் பாவம் எப்போது சந்திராஷ்டமம் வேலை செய்ய ஆரம்பமாகும்னா, அந்த சந்திரன் அந்த ஆயில்யத்தில் 2 பாதியை கடந்து 3வது பாதியில் வரும்போது அந்த 8க்குரிய சம்பவங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும். அதே வேளையில் 12ஆம் பாவ செயல்களை அந்த கோச்சார சந்திரன் எப்போது செய்வார் என்றால், விருச்சிகத்தில் அந்த கேட்டை நட்சத்திரம் அதே புதனின் நட்சத்திரத்தில் முதல் 3 படிநிலைகளை கடக்கும் போதும் அவருக்கு அந்த 12க்குரிய செயல்களை செய்ய மாட்டார். ஆனால் அந்த கேட்டை 4வது பாதத்தில் வரும்போதே அந்த ஜாதகருக்கு அந்த 12க்குரிய செயல்களை செய்வார். இப்போது அதன்படி இவருக்கு 12ஆம் பாவ எல்லை எது வரைக்கும் அமைஞ்சிருக்குன்னா, விருச்சிகத்தில் 236 டிகிரியில் இருந்துங்க தனுசில் 263 டிகிரி வரைக்கும். அப்போது விருச்சிகத்தில் கேட்டை 4வது பாதத்தில் இருந்து தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் 12ஆம் பாவ எல்லை இந்த ஜாதகருக்கு அமைஞ்சிருக்கு. அப்போது கோச்சார சந்திரன் கேட்டை 4லிருந்து பூராட 2 வரைக்கும் செல்லும் காலம் இந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவத்துக்குரிய செயல்களை சந்திரன் தர வல்லவர். மேலும் ஆழமாக நம்ம பார்க்கும்போது இங்கே 8ஆம் பாவம் புதனின் நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? 9ஆம் பாவம் சூரியனின் நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த இடைவெளியில் புதனுக்கு அப்புறம் நம்ம கேது நட்சத்திரம் இருக்கும், கேதுவுக்கு அப்புறம் சுக்கிரன் நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? இங்கு இந்த ஜாதகருக்கு ஆயில்யத்தில் கோச்சார சந்திரன் 3வது பாதத்தில் வரும்போது 8க்குரிய செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். அதே வேளையில் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை கடந்து அடுத்து கேது நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? அப்போது சந்திரன் 8ஆம் பாவத்துக்குள்ளேயே தான் பயணித்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் 8க்குள்ளே பயணிக்கிற அதே வேளையில் ஆயில்யம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், மகம் அப்படிங்கிற 2வது நட்சத்திரத்தில் இருப்பார், பூரம் அப்படிங்கிற 3வது நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது அந்த 8க்குரிய செயல்களை முதல்ல அந்த புதனின் சாரத்தின் வழியாகவும், 2வது கேது சாரத்தின் வழியாகவும், 3வது சுக்கிரன் சாரத்தின் வழியாகவும் செய்ய வல்லவர். அதன் பொருள் என்னன்னா, அதே 8க்குரிய செயல்களையும் சம்பவங்களையும் சந்திரன் நடத்தும் போது தனது காரகத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே இருப்பார். முதல்ல 8ஆம் பாவ வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது புதனின் காரகத்தின் ரீதியாக செய்து கொண்டிருப்பார். அந்த புதனின் காரகம்னா அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு புதன் என்னென்ன பாவ தொடர்புகளை கொண்டுள்ளார் அந்த வகையில். 2வது அந்த கேதுவின் தாக்கத்தின் வழியாக 8க்குரிய செயல்களை செய்வார். 3 சுக்கிரனின் தாக்கத்துக்குரிய 8க்குண்டான வேலைகளை செய்வார். இதே பொருள் தான் 12ஆம் பாவத்திற்கும் அப்ளை ஆகுங்க. அப்போது 12ஆம் பாவம் இந்த இடத்துல புதனின் நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு. லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த இடைவெளியில் கேது நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போது அந்த 12க்குரிய செயலை முதல்ல புதனின் காரகத்தின் பாவ தொடர்புகள் வழியாக இயக்குவார். 2வது கேதுவின் காரகம் பாவ தொடர்புகள் வழியாக இயக்குவார். அப்போது அதே 8, 12 அப்படிங்கிறது நமக்கு மேலோட்டமாக பார்த்தாலும் அங்கே ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திர பாதசாரத்திற்கு ஏற்றவாறும் சந்திரன் முன்பின் ஒரு பலன்களை தர வல்லவர். ஒரே மாதிரியான 8ஆம் பாவ செயல்களையும்
ஒரே மாதிரியான 12ஆம் பாவ செயல்களையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதான் பொருளுங்க. மேலும் லக்கணத்திற்கே கோச்சார சந்திரன் பாவ நிலையில் 8ஆம் பாவத்திலும், லக்கணத்திற்கு கோச்சார சந்திரன் பாவ நிலையில் 12ஆம் பாவத்திலும் செல்லும் காலமே சந்திராஷ்டமம் எனப்படும். குறிப்பாக இந்த ஜாதகருக்கு எந்தெந்த காலங்கள் சந்திராஷ்டமம் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்குங்க, இந்த ஜாதகருக்கு 22 மே 2026 சாயந்தரம் 4:27 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. அதே 25 மே 2026 5:27 காலையில் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திராஷ்டமம் முடிவு பெறுது. அப்போ அதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 22 மே அப்படிங்கிற தேதிக்குண்டான கோச்சாரத்தை நம்ம ஆய்வு செய்து பார்க்கலாம். அப்போது அந்த 22 மே 2026 அப்படிங்கிற தேதிக்குண்டான கோச்சாரத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது, அந்த சந்திரன் அப்படின்ற கிரகம் துல்லிதமாக 8ஆம் பாவம் என்ன டிகிரியில் விழுந்திருக்குதோ அந்த டிகிரியில் ஆரம்பமாகிறாருங்க. இப்போ அடுத்து 25 மே 2026 காலையில் 5:27 உண்டான கோச்சாரத்தை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். அந்த கோச்சாரத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது கோச்சார சந்திரன் எக்ஸாக்டாக 9ஆம் பாவம் என்ன டிகிரியில் ஆரம்பமாகுதோ அந்த டிகிரியை நெருங்கி இருக்காருங்க. இப்போ அதன் பொருள் என்ன அப்படின்னா, சந்திராஷ்டமம் ஆரம்பம் அப்படின்னா கோச்சார சந்திரன் இந்த ஜாதகருக்கு 8ஆம் பாவ ஆரம்ப புள்ளியிலோ அல்லது 12ஆம் பாவ ஆரம்ப புள்ளியிலோ நெருங்கும் தேதி நேரம் அப்படிங்கிறதுங்க. சந்திராஷ்டமம் முடிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு கோச்சார சந்திரன் 9ஆம் பாவ புள்ளியவோ அல்லது லக்கண புள்ளியவோ தொடும் நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2வது வரிசையில் இருக்கிற சந்திராஷ்டமத்தை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, வரும் 1 ஜூன் 2026 மதியம் 12:26 சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம 1 ஜூன் 2026 மதியம் 12:26 உண்டான கோச்சாரத்தை நம்ம ஆய்வு செய்யும் பார்க்கும் பொழுது, இங்கே சந்திராஷ்டமம் ஆரம்பம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்போது இங்கே ஆரம்பம் அப்படிங்கிற புள்ளியை நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது, கோச்சார சந்திரன் அப்படின்ற கிரகம் துல்லிதமாக இந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவ புள்ளி எங்கள் விருச்சகத்தில் 236.41 டிகிரியில் இருக்கு இல்லைங்களா? அந்த டிகிரியை தொடும் நேரம். இப்போது சந்திராஷ்டமம் முடியும் நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா? அதன் பொருள் என்னென்னா, அதே கோச்சார சந்திரன் மெல்ல 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 நகண்டு இந்த ஜாதகரின் லக்கண பாவ புள்ளியை எப்பொழுது தொடுகிறார் அப்படிங்கிறது பொருள். இப்போ அதே 3 ஜூன் 2026 சாயந்தரம் 5:43 17:43 நம்ம கோச்சாரத்தை ஆய்வு செய்தோமானால், அந்த கோச்சார சந்திரன் இந்த ஜாதகருக்கு லக்கணத்தை சரியாக தொடும் நேரம் அப்படிங்கிறதுங்க. அப்போது இது போன்று பொதுவாக ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் எப்பொழுது அப்படிங்கிறத விட, ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு 8ஆம் பாவம் எங்கே அமைஞ்சிருக்கு, 12ஆம் பாவம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த 8ஆம் பாவம் முடிகிற புள்ளி தான் 9ஆம் பாவம் தொடக்கம், 12ஆம் பாவம் முடியும் புள்ளி தான் லக்கணத்தின் தொடக்கம். அப்போது கோச்சார சந்திரன் பாவ நிலையில் 8ஆம் பாவ இடைவெளியிலும் பாவ நிலையில் 12ஆம் பாவ இடைவெளியும் எந்தெந்த தேதி எந்தெந்த நேர இடைவெளியில் செல்கிறார் அப்படிங்கிறது தான் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பொருள். இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம ஒரு வருடத்துக்கு உண்டான சந்திராஷ்டம விவரங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்களில் இந்த ஜாதகர் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் சிறப்பு அப்படிங்கிறது பொருளுங்க. அப்போது ஏன்னா கோச்சார சந்திரன் பாவ நிலையில் 8க்குள்ளேயும் பாவ நிலையில் 12ஆம் பாவத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. அப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு தவறான முடிவுகளையோ அல்லது ஒரு இழப்புகளையோ அல்லது தேவையற்ற சம்பவங்களையோ நாம் செய்ய போகிறோம், நாம் ஈடுபட போகிறோம் அல்லது நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது பொருள். இது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு சூதானமாக இருந்தோம்னா நம்மளுக்கு சிறப்புங்க. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு அல்லது குறிப்பிட்ட மாதத்திற்கு உண்டான விவரங்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு முன்கூட்டியே நம்ம ஓரளவுக்கு கவனமாக இருந்தோம்னா
சற்று நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம்ங்க. மேலும் சந்திராஷ்டமம் தொடர்பான இன்னும் ஆழமான விளக்கங்களை பகுதி 2 அப்படிங்கிற காணொளியில் காணலாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.